ரஷ்யா உக்ரைனுக்குள்ள வெறி கொண்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதில் ஜாப்ரோஷியா பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் பண்ணியிருந்துருக்காங்க. இந்த ஜாப்ரோஷியா பகுதியில் நடக்கக்கூடிய தாக்குதல்னால மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தாக்குதல் பண்ணிட்டாங்க. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். ஏன்னா இந்த ஜாப்ரோஷியாலையும் ரஷ்ய தரப்பு வந்து பல பகுதிகளிலும் முன்னேறிட்டு இருக்காங்க. பல முனை தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்குது உக்ரைன். இந்த ஜாப்ரோஷியாவை ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒன்று உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள, பாதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பகுதிகளையும் சண்டை நடக்குது. உக்ரைனும் அட்டாக் பண்ணுறாங்க, ரஷ்யாவும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் லைன் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்ய தரப்பு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஹெவியாக ஷெல்லிங் பண்ணிட்டாங்க. 28 செப்டம்பர் அதிகாலை நடக்கக்கூடிய தாக்குதல்னால, அதாவது இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த டே 28 செப்டம்பர், அதாவது இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது 29 இருக்கலாம். நைட்டு பேசியிருந்தேன், மேபி நாளைக்கு ஷெட்யூல் ஆகுமா இருக்கும். இது நடந்தது 28 செப்டம்பரில். ஸோ அதோட இழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதிகமான நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. 42 நபர்களா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ தாக்குதலோட வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பெல்கிராடு பகுதிகளில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இன்டர்நெட்டு, ரெண்டாவது கரண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தாயிருக்கு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. இதை பற்றின ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுக்கான ரெஸ்பான்ஸ் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அடிச்ச மாதிரி உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது பற்றின விலாவரையான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு அதிகாலை போடக்கூடிய பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதிகாலை இந்த சென்ஸ் காலையில் 8 மணி இல்லைனா 10 மணி இந்த டைமுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம பார்ப்போம். இந்த டைமில் அதாவது ரஷ்யா அட்டாக் பண்ணிட்டாங்க, இது மாதிரி மாதிரி எஸ்கலேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டோட மனநிலைமை லைட்டாக மாறி இருக்கு. இவர் என்ன சொன்னார்னா, போரை நிறுத்துங்க நிறுத்துங்க, ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு நிறுத்துங்க, போருங்கிறது ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ இவர் மனசுல என்ன வந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள், அதாவது வரக்கூடிய இந்த வாரங்கள் இருந்துச்சு இல்லையா, இந்த வாரங்கள் நடக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு மறுத்துட்டாங்க. இரு நாடுகள், அதாவது உக்ரைன் ரஷ்யா பேசுறதுக்கும் மறுத்துட்டாங்க. ட்ரைலேட்ரல் மீட்டிங், பைலேட்ரல், அதாவது உக்ரைன் ரஷ்யா பேசுறது பைலேட்ரல், ட்ரைலேட்ரல்ங்கிறது உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா. ஸோ இந்த 3 நாடுகள் உட்காந்து பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து செய்திகள் வந்திருக்கு, ஜேடி வான்ஸ் அவர்கள் தரப்புல இருந்து. ஏன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாரு, மாஸ்கோல நெக்ஸ்ட் மீட்டிங் நீங்க கூப்பிட்டீங்க, அலாஸ்கால நான் வந்துட்டேன், அடுத்த மீட்டிங் மாஸ்கோன்னு அலாஸ்காலே நிப்பாட்டி எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க அங்க வரமாட்டேன் சொல்ற, எதையும் கேட்க மாட்டேன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? ஸோ இதுக்கு இவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க, அதை சொல்ல முடியல, அதனால இதையும் தூக்கி ரஷ்யாவோட மண்டையிலேயே கட்டினாங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ரஷ்யா மேல போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வான்ஸ் அவர்கள் ஒரு குண்டு தூக்கி போட்டார். ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு மிசைல் கேட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, டாம்ஹாக் மிசைல்கள். ஸோ அதே மிசைல்களை நாங்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப் அவர்கள் தான் முடிவுகள் எடுக்கணும், ஆனால் இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எல்லாம் திட்டம் தான், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து. ஏன்னா மார்க் ரூத்தே அவர்கள் நாட்டோட செக்ரட்டரி ஜெனரல், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் செஞ்சிருந்தாரு. அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு பயங்கரமான காண்டாயிடுச்சு. ஏன்னா இந்த ஆயில் விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா வந்து டேரிஃப் போட்டதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூப்பிட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர், அது என்னங்க இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு பயந்துட்டு அலறிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கோமா, வந்து கண்டாங்களா அப்படிங்கிறதோட இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மீடியாக்கள்லாம் கொஞ்சம் வார்த்தைகள் இவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அன்அஃபிஷியல்டு சோர்சஸ் இதோட சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இல்லை நம்ம மீடியாக்கள்லாம் அமெரிக்கா மேற்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா என்ன ஏதுங்க தெரியல. அது தெரிஞ்ச விஷயம் தான், ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மேற்குக்கு எதிராக பேசுனாங்க அப்படின்னா அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சம்பளம் வராது இல்லையா? ஸோ அதனால பேசலையா என்ன ஏதுங்க தெரியல. ஆனால் அவங்க நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்னு பல ஆண்டு கருத்துக்கள் இருக்கு. சரி, ஓகே, இவர் மெயினான விஷயம் இவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். அதாவது ரஷ்யா போரை யூரோப்புக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா சீனா, நார்த் கொரியா, ஈரான்லாம் சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அவங்களோட கேப்பபிலிட்டி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற இந்த நாடுகள் மேல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டாங்க. நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். அடுத்தது
புட்டின் அவர்கள் இருக்கார் இல்லையா, எந்த ஒரு சைனும் காட்ட மாட்டேங்கிறார். இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான எந்த ஒரு சமிகைகளும் அவர்கிட்ட இருந்து இல்லை. தொடர்ந்து ஆயுதங்கள் குண்டுகள் எடுத்து கொண்டு வந்து உக்ரைன் மேல பொழிஞ்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் அவர் நெகோசியேஷன் டேபிளுக்கு வருவாரு. அலைஸ், அது நாட்டோ நாடுகள், அலைஸ் எல்லாம் வாங்கப்பா, ஒன்னா உட்காந்து பேசி உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை பத்தி பேசலாம், லாஸ்டிங் பீஸுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை பத்தி பேசலாம். அப்படிங்கிறது போல இவங்களோட பிராண்டிங் வேர்டுக்கான லாஸ்டிங் பீஸ், அந்த பிராண்டிங்க்கு கீழே என்ன மாதிரி டேர்ம்ஸ் இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விட்டுருக்கிறார். அது ரஷ்யா, உங்களோட பெட்ரோல் ஸ்டேஷன்லலாம், கேஸ் ஸ்டேஷன்லலாம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வண்டி கியூ நிற்கிது. உங்களுக்கு தெரியும்ல 1776 என்ன நடந்துச்சுன்னு, அதே போல நடந்துடும் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மிரட்டல்கள் விட்டுருக்காரு. பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாத நபர்களுக்கா சும்மா லைட்டாக எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிடுறேன். 1776 அப்படிங்கும்போது டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அமெரிக்காவில் வந்து பண்ண ஜூலை மாதம் அமெரிக்காவில் சில பகுதிகள் பிரிட்டனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதில் 13 அமெரிக்காவோட காலனிஸ், பிரிட்டனோட காலனிஸ் இருக்குமே, ஸோ அதெல்லாம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது போல விடுதலை அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இப்போ இவர் ரிமெம்பர் பண்ணுறாரு அப்படின்னா என்ன, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சு வந்துடுவாங்கன்னு சொல்லி இவர் என்ன டிக்ளேர் பண்ணுறாரா? ஸோ அங்கே இருக்கிறவங்களும் அப்படி பிரிஞ்சு வந்துடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒற்றுமை ரஷ்யாக்குள்ள இப்போ வலுவடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால கண் கூட களத்தில் பார்க்க முடியுது. ஏன்னா பல ஒப்லாஸ்ட் இருந்து இப்பெல்லாம் வந்து வீரர்கள் வராங்க. முன்னாடிலாம் சில ஒப்லாஸ்ட் தான் வந்துட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் பல ஒப்லாஸ்ட் இருந்து வந்திருக்காங்க. ரெண்டாவது பல நபர்கள் உதவிகள் செய்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே எப்படியோ இந்த மார்க் ரூத்தி அவர்கள் டூட்டி ஃப்ரூட்டி நண்பா அழைக்கிறாங்க இல்லையா இணையவாசிகள் தரப்புலேருந்து, ஸோ அவர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது போல செய்திகள் வந்துருக்கு. இவருக்கு யார் யாரோ என்ன மாதிரியான சோர்ஸ் கொடுக்குறாங்களோ என்ன தெரியல. அது மட்டும் இல்லாமல் சீனா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட எக்கனாமியை டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் ரஷ்யா, நீங்கள் பெட்ரோல் பேஸ்டு எக்கனாமியாக இருக்கிறீங்க, அதனால தான் இப்போது உக்ரைன் அந்த பகுதிகள்லாம் ஹிட் பண்ண நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட எக்கனாமியில் அது இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது போல இவர் தரப்பு செய்திகள்லாம் வந்தது. உண்மையாலுமே அப்படியா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு தான் இவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்டயே இல்லை அப்படின்னா அவங்க எப்படிங்க தருவாங்க? அப்போ அவங்க தராம விட்டுருவாங்கல்ல, நாங்கள் வாங்காமல் இருந்துக்கோம்ல, எங்களை ஏங்க தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எல்லா தரப்புலேருந்து கேள்விகள் வருமா இல்லையா? பல நாடுகள் தரப்புலேருந்து எது எப்படியோ இவங்க தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கங்கள் இருக்காது அப்படிங்கிறது இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். அடுத்தது அமெரிக்கா. இந்த அமெரிக்கானால இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் ஒரு சர்ச்சு திடீர்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சர்ச்சுக்குள்ள. அது வண்டியில் கொண்டு போய் சர்ச்சில் வந்து பண்ண முட்டிக்கிறாங்க. இது வரக்கூடிய செய்தி. இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தாக்குதல்னால இந்த சர்ச்சை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னப்பா இது வந்த சோதனை, புனித பொருள்னு வேற இவர் ஹெக்ஸெட் அவர்கள் சொன்னாரு. சர்ச்சில் தாக்குதல் நடக்குதுன்னா என்ன நடக்குது, என்னென்னலாம் நடக்குது, என்ன மாதிரியான எஸ்கலேஷன் இது, யார் மேலாம் கிளப்பி விடுவாங்க அப்படிங்கிற போல கேள்விகள், ஆச்சரியங்கள், அதிர்வுகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் இதோட சம்பவங்கள் நடக்குதுன்னா ட்ரம்ப் அவர்கள் யாரையாவது கையை கட்டிட்டு வந்துருவாரா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் ஈரான் மேல அப்படிங்கிறதோட கையை கட்டிட்டு வந்துருவாரான்னு அச்சமா இருக்கு. அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஐநா சபையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அழுத்தங்கள் ஈரான் மேல இருக்கு. ஈரான் மேல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷனுக்கு வந்து ரிலீஃப் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க, டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ்ல போயிட்டு இருந்தது. இப்போ அந்த சாங்ஷன் திரும்பி அமல்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ஏன் அப்படின்னா ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ரிச் பண்ணக்கூடிய எல்லா யுரேனியமும் என்ரிச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய யுரேனியமை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, நாங்கள் 90 நாள் ரிலீஃப் தருவோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் சாங்ஷனை போட்டுருவோம். ஆல்ரெடி இருந்த சாங்ஷன் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தது, இதுக்கு மேலே இல்லை நாங்கள் அமல்படுத்திடுவோம் அப்படிங்கிற மிரட்டல்கள் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஈரான் தரப்புன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர்கள், ஸோ அவர் தரப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா அவங்க ஒத்துக்கல, எந்த ஒரு டிப்ளமேட்டிக்கல் ஸ்டாண்டு வந்து பண்ணால் ரீச் ஆகலை. ஸோ அதனால இந்த சாங்ஷன் திரும்பவும் போடப்பட்டது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபண்டு என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் திருப்பி அமுக்கிறதுக்கான வழிகளை அமெரிக்க தரப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈரானோடது. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம் கொடுக்கறதுக்கு வெறும் 90 நாள் தான் ரிலீஃப் தருவாங்க. இதெல்லாம் என்ன டீலு, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்குவோமா, இதெல்லாம் நான்சென்ஸ் ரப்பிஷ் டீல் அப்படிங்கிறது போல ஈரானோட அதிபர் இருக்கிற இல்லையா பெஷஷ்கியான் அவர்கள், ஸோ அவர் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிருப்திகளை தெரிவிச்சுக்கிறாரு. ஸோ ஈரான் தரப்பு வந்து எந்த ஒரு மிரட்டல்களுக்கும் முருட்டல்களுக்கும் சாங்ஷனுக்கும் அஞ்சுற மாதிரி இல்லை, அவங்க ரெடியாக இருக்காங்க.
ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி அவங்கள ஒரு விஷயம் செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்களும் இருக்கு. இந்த சைடில் இமேஜஸ்லாம் லோடாக இருக்கு இல்லையா, இந்த 12 நாள் போர் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடிலாம் போர் நடந்துச்சு இல்லையா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் இஸ்ரேலால் தாக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதியில் டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா, அது ராக்கெட் ஃபியூயல் தயாரிக்கக்கூடிய இடங்கள்லாம். ஸோ அது எல்லாத்தையும் ஈரான் தரப்பு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமாக அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் மேலே ஈரான் தரப்பு வந்து அதிதீவிரமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எதெல்லாம் டேமேஜ் ஆச்சோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தரப்பு வந்து இது எதிர்பார்க்கல. நாடு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ட்ரை பண்ணாங்க. இஸ்ரேலே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த அளவுக்கு அடி விழுந்தது, பயங்கரமாக விழுந்துருந்தது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இஸ்ரேலு பயந்துட்டு பின்வாங்கி ஓடிட்டாங்க. ஸோ இப்போ ஓடிட்டதுனால இப்போ வந்து பண்ண இது போல் யூஎன்ல திருப்பி சாங்ஷன்லாம் கொண்டு வந்து அழுத்தலாமான்னு பார்க்குறாங்க. சைனாவும் ரஷ்யாவும் இதுக்கு ஆன வரைக்கும் பேசி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. யூஎன்ல எந்த ஒரு வேலையும் எடுபடலை, சாங்ஷனை போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இந்த ஐநா சபையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் உட்காந்து பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவுகள் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லை மிக பெரும் சிக்கல் தான். இதில் பெலரூஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. அதாவது இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா, சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்லிடுறேன், அப்டேட் பண்ணிக்கலாம் திருப்பி எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இல்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன் ஒன்று வந்து தெரியுங்களா, அதே போல் ஒரு விஷயம் நடந்துடும் அப்படிங்கிற போல பெலரூஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறான். நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். அதாவது 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல கலைக்கிறது யூஎனா தான் இருக்கும். இந்த ஐநா சபையில் எல்லாம் சண்டை பிடிச்சி இதெல்லாம் களைச்சி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமைப்பு உருவாகும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட தலைமை கீழே வந்து பண்ண ஒரு அமைப்பு உருவாகும். ஸோ அதுதான் அதுக்கப்புறம் உலகத்தோட மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ இங்கே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. என்னன்னா அவர் சொல்லக்கூடிய எக்ஸாக்டான வேர்ட், அது டைமுக்கு ஏற்றபடி ரீவைட்டலைஸ்ட், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் இந்த லீக் ஆஃப் நேஷனோட ஃபேட்டை தான் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல பெலரூஸோட ஃபாரின் மினிஸ்டரான மேக்சிம் அவர்கள் தரப்பு வந்து இது போல கண்டனங்கள் வந்திருக்கு யூஎனுக்கு. யூஎன்ல இருக்கிறவங்க அது 80வது செஷன்ல வச்சு யூஎன்ல சொன்னார். இப்போ சமீபத்தில் நடந்து இல்லையா, அந்த செஷன்ல வச்சு சொல்லியிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யூஎன்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, இல்லை யூஎனை கலைச்சிருவாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.